ஹலோ, எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நான் ஒரு புதுமையான ஒரு இடத்துல இருந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா? அது எந்த இடம்னு சொல்லிட்டு உங்களுக்கே கிரகிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லும் பொழுது நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நமக்கு ஒரே தேவன், அவர் மாத்திரம்தான் நமக்கு தேவனாக இருக்கிறார். நம்முடைய கணவர் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், ஏன் நீங்கள் நம்பியிருந்த பெரிய பெரிய ஆட்கள் கூட உங்களை கைவிடலாம். ஆனால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் மரித்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவர் நோக்கி நீங்கள் எதை கேட்டாலும் சரி, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you. ஆமென்.